வணக்கம். இப்போ நம்ம கடைசியா குடுத்திருந்த வைகாசி விசாகத்தோட சத்சங்கம் மற்றும் அதில குடுத்திருந்த பயிற்சி எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சிருக்கு. நெறைய பேர் ஆன்ம விழிப்புணர்வு பெற்றதாவும், அந்த ஒரு நாள்லயே நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதாவும், இத்தன நாள் நெனச்சுட்டு இருந்த நெறைய மூடத்தனமான விஷயங்கள் கலைஞ்சு போனதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல கொஞ்சம் டவுட்ஸுமே கேட்டிருக்காங்க. அத நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கு உங்களோட ஆன்சர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா குடுக்கலாம். சர்வமும் சிவமயம். என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இனிமேல் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க குடுங்க. இனிமேல் ஒரு ஒரு சில வீடியோஸ்க்கும் நடுவுல எங்களுக்கு டைம் இருக்கும்போது, நீங்க உங்களோட கேள்விகளுக்கான பதில் அப்பப்போ நாங்க சூஸ் பண்ணி குடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கலாம். ஓகே. இப்போ இதுல வெறும் 3 கொஸ்டின் மட்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் கொஸ்டின், கர்ம வினை தொடராமல் இருக்க, வராமல் இருக்க என்ன செய்யணும் ப்ரோ? சிம்பிளா புரியிற மாரி சொல்லுங்க ப்ளீஸ். சிம்பிளா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இதுதான் சிம்பிளான ஒன் வேர்ட் ஆன்சர். ஆனா, ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டினே ஒளிஞ்சிருக்கு. அத தெரிஞ்சா மட்டும் தான் நான் சொன்ன இந்த ஒன் வேர்ட் ஆன்சருக்கான அர்த்தம் புரியும். இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் என்ன சிலர் பார்த்தேன் நானும் கமெண்ட்ஸ்ல. ஏன் இவ்வளோ நேரம் பேசுறீங்க? சொல்ல வர்றத தெளிவா சொல்லிட்டு போங்க. சொல்ல வர்றத ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்லிடலாம். இவ்வளோ இவ்வளோ கேள்வி இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்த கேள்வி அப்படின்னு போயிரலாம். ஆனா, எல்லாத்துக்குமே அத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குமா அப்படின்னா, நிச்சயமா இருக்காது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அவங்க நிறுத்தி நிதானமா நான் சொல்ற விஷயங்கள தாராளமா கேளுங்க. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த வீடியோஸ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதுல எந்தவித பிரச்சனையுமோ, எந்தவித ஒரு லாஸுமே யாருக்குமே கிடையாது. ஏன்னா, நம்ம இங்க கன்டென்ட் கிரியேஷன் பண்ண வர கிடையாது. எல்லாத்தையுமே பாருங்க, பாருங்கன்னு ஹூக் வச்சு பேசுறேன். இல்ல அது பண்றேன், இது பண்றேன். நம்ப இருக்கிற விஷயத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் வெளிய சொல்ல வந்திருக்கோம். ஸோ அந்த வேலைய மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா போதுங்கிறனால தான் நம்ம அன்ஃபில்டர்டா, ராவா இருக்கிறத பேசுறது. மேலும் ஒரு வீடியோல நான் பேசுறேன் அப்படின்னா, அதுல பலவிதமான கருத்துக்கள் உள்ள இருக்கும். ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரே விஷயத்த மட்டும் பத்தி பேச மாட்டேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 20, 25 விஷயங்கள அதோட கோர்வையா தான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும். ஸோ அப்படிதான் ஒவ்வொன்னுமே பண்ணுவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் என்னோட ஸ்டைல், என்னோட ஃபார்மேட் இதுதான். இந்த வழியில தான் என்னால கொண்டு போக முடியும். இப்ப கர்ம வினை வராமல் இருக்க நான் சொன்ன மாரி 1 மார்க் ஆன்சர் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்னென்ன நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பண்ணலாம். எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இது முதல் நிலை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எண்ணங்கள நீங்க அடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அடுத்து உங்க மனம். மனதுல நீங்க எந்த விதமான சலனங்களும் எழாம, எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுடைய உடலை வைத்து நீங்கள் எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அமைதிப்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உடனே கர்ம வினைகள் உங்களுக்கு சேராம இருக்காது. பழைய கர்ம வினைகள் முதல்ல கழிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த விஷயங்கள் எல்லாமே கழிய கழிய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்க என்ன ஆகும்னா, ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வருவீங்க. இதுக்கப்புறம் எந்த வினைகளும் பண்ணாம இருந்தீங்கன்னா, பேலன்ஸ்டான லைஃப்ல போகும். இப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இது நிகழ்கால வாழ்க்கையில சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா இது சாத்தியம் கிடையாது. யாராலயும் செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம விடுற ஒரு மூச்சு காத்து சுவாசம். நான் முன்னாடியே தெளிவா பல இடங்கள்ல நான் இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். பல டைரக்ட் கிளாஸஸ்லயுமே சொல்லியிருக்கேன். நீங்க இன்ஹேல், எக்ஸேல் பண்றீங்க இல்லையா? மூச்சு உள் சுவாசம் எடுக்கிறதோ, வெளி சுவாசம் விடுறதோ, அதுவே ஒரு விதமான கர்மாவை தான் நமக்கு உருவாக்கும். ஏன் கர்ம வினை அப்படின்னா நம்ம எல்லாம் பயந்துக்கிறோம் அப்படின்னா, அத பத்தின ஒரு சரியான புரிதல் இல்ல அப்படிங்கிறது தான். கர்மா அப்படின்னா ஒரு வினை பயன். நம்ம இங்கிலீஷ்ல படிப்போம் இல்லையா? வெர்ப் அப்படின்னு. வெர்ப்னா என்ன? ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது படிக்கிறோம் இல்லையா? ஒரு டூயிங் ஆப்ஜெக்ட், டூயர் ஆப்ஜெக்ட் இந்த மாரி கர்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற ஒரு செயல். அவ்வளவுதான். எதா இருந்தாலுமே செயல் தான். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, இது ஒரு கர்மா தான். நீங்க இத கேட்கிறீங்களா? இது ஒரு கர்மா தான். கர்மா அப்படின்னா ஒரு விதமான செயல், வினை அப்படிங்கிறதோட முடிச்சிருங்க. அத தாண்டி உள்ள நம்ம தான் என்ன பண்றோம், இது நல்ல விதமான வினை, கெட்ட விதமான வினை அப்படின்னு கொண்டு போறோம். இந்த நல்லது, கெட்டதுங்கிறத யாரு கிளாசிஃபை பண்றாங்கன்னா, மனிதர்களாகிய நம்ம தான் கிளாசிஃபை பண்றோமே தவிர, மேல நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. சரிங்களா? என்ன அப்படின்னா இப்ப நீங்க செய்யற செயல் உங்களுடைய உடலையும், மனதையும், பிறருடைய உடலையும், மனதையும், உயிரையும் பாதிக்குதா? அது தீயது. ஒருத்தருக்கு அந்த நல்வினை, நீங்க ஒரு வினை செய்றீங்கன்னா, அது உங்க உடல், மனம், ஆன்மா, உயிர், மத்தவங்களோட உடல், மனம், ஆன்மா, உயிரை பாதிக்காம இருக்கு அப்படின்னா, அது நல்வினை அப்படிங்கறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
ஆனா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ அப்ப கர்ம வினைகளே செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன கர்ம வினையாவது இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ள உங்களால வாழ முடியும். இல்ல அப்படின்னா இந்த பூ உலகில உங்களால வாழ முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி நிலைகளை யாராலையும் இப்ப எய்த முடியாது. அதுக்குன்னு வந்து நீங்க சமாதி நிலைகள்லாம் கடந்து உங்க உடலை அடக்கி இங்க இருந்து நீங்க மேல எடுத்துட்டு போனீங்க, மேலுங்கிறத விட உள்முகமா எடுத்துட்டு போனீங்கன்னா மட்டும்தான் கர்ம வினைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் நம்மளால. அப்போ அதுக்காக தான் என்ன பண்றது அப்படின்னா வந்து இந்த பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சித்தர் பெருமக்கள் முன் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குதான் விசாரம் அப்படின்னு முன் வைக்கிறாங்க. முருகன் யோகக்கலை இதெல்லாம் ஏன் இங்க முன்னாடி வந்து நிக்குதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா வினைகள் அப்படிங்கிறது நம்மள தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அந்த வினைகளோட தாக்கத்தை அழிக்கணும், சரிங்களா? அது என்ன பண்றோம் அப்படின்னா வந்து தீயிட்டு கொளுத்துறோம். அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகி அப்படின்னா என்னன்னா, நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்திட்டு இருப்போம். ஆனா உண்மையான போகி அப்படிங்கிறது ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தீவினைகளையும் எல்லாத்தையும் பழைய விஷயங்கள், அது நல்லதோ கெட்டதோ, அது பழசாயிடுச்சுன்னா அது கொளுத்துறோங்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற பழைய வினைகள், பல ஜென்மங்களா இருக்கலாம், இந்த ஜென்மத்தோட வினைகளா இருக்கலாம், நேத்தோடதா இருக்கலாம், அது எல்லாமே பழையதுதான். அடுத்து போன நொடியோடது கூட பழையதுதான், சரிங்களா? அது எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்துறது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வாசிங்கிற தீயை மூட்டி அதுல இந்த தேவையில்லாத வினைகளை போட்டு கொளுத்துனா கர்ம வினைகளோட அடர்த்தி அப்படிங்கிறது சிறுக 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 கம்மியாயிட்டு வரும். இது கம்மியாகிறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கர்ம வினையில இருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் வரும், சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், நல்லா ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. உங்க வாழ்க்கையில அதீத நல்லது நடந்தாலும் சரி, அதீத கெட்டது நடந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ம வினை குறையுது அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. இது என்ன புது கான்செப்டா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது புதுசு இல்லை, இது ரொம்ப பழைய விஷயம் தான். ஆனா நமக்கு நம்ம கூட பயணிச்ச சக பயணிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு கெட்டது நடந்தாதான் உனக்கு கர்மா கழியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒருவன் இந்த பூமிக்கு வரும்போது அவன் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே தான் எடுத்துட்டு வரான். அப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதீத விதமான நல்ல விஷயங்களை அனுபவிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கர்ம வினை கழிஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் அதீத விதமான கெட்ட விஷயங்களை திடீர்னு அனுபவிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கர்ம வினை கழியுதுன்னு தான் அர்த்தம். இரண்டு வகையா கர்ம வினைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கழிய ஆரம்பிக்கும். இது கர்ம வினைகளை கழிக்கும் ஒரு முறை பயிற்சிகள் செய்யும் போது. அப்போ இதை முடிச்சுட்டு நல்வினையும் இல்லாமல் தீவினையும் இல்லாமல் இருவினை அற்ற இடத்திற்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்ற இந்த பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் மூலியமா உங்களுடைய வாசி கனலை நீங்க மூட்டை மூட்டை என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மனம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாக ஆரம்பிக்கும். உங்க மனம் கூர்மையா தெளிவான ஒரு வேல் மாதிரி, முருகனோட வேல் மாதிரி கூர்மையாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த இன்டெலெக்சுவலை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா, அறிவு கண், மனக்கண், ஞானக்கண், இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு செயலை எப்படி செஞ்சா கர்ம வினை வராது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம் நம்ம பழி போட்டாலும் அந்த கர்ம வினை நம்மளே தான் வந்து சேருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. என்ன பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே இறைவன் தான் பண்றாருன்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கு யாரு காரணம்? இறைவனா நீங்களா அப்படின்னா இப்போ நீங்க தான் காரணம், சரிங்களா? ஆதியில நடந்ததுக்கு அந்த இறைத்தன்மை காரணமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த காரண கருத்தாவா நம்ம தான் இருப்போம். இப்போ நடக்கிற விஷயத்துக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் காரண கருத்தாவா இருக்கும். அப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயத்துக்கு யாரு காரணம்? நம்ம தானே காரணம். அப்போ இதை கொண்டு போய் நான் இறைவன் மேல் போட்டேன்னா அதுக்கு எப்படி நியாயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அது யாரு எப்ப பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஞான நிலையில போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, பலரை வந்து சந்திச்சு பலருக்கு உபதேசம் கொடுத்து பலரோட கர்ம வினைகளை கழிச்சு பலரோட பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இறை செயல் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க மூலியமா இறைவன் பல விஷயங்களை வெளியே கொண்டு வரக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கருவியா யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆல் நாங்களாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமையா ரொம்ப ஆனந்தத்தோட ஒத்துக்கிறேன். மத்தவங்க மாதிரி எனக்கு வந்து நான் தான் எல்லாமே பண்றேங்கிறது சொல்ற விருப்பம் கிடையாது. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை இயக்குறவன் எந்த ஆட்டம் ஆடுவான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் சொல்றது தப்பான சென்ஸ்ல உடனே புரிஞ்சுக்க வேண்டாம். அதாவது இந்த அளவுக்கு நம்மளாலேயே செய்ய முடியுதுன்னா அப்ப ஏக இறைத்தன்மை எந்த அளவுக்கு செய்யும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கர்ம வினைய முழுமையா நீக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா இறைத்தாள் சேருதல். இறைத்தாள் எப்படி சேர முடியும் அப்படின்னா, உங்களுக்குள்ள உங்களுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை அடக்கி உயிர் ஒளியை வந்து ஊனை உருக்கி உள் ஒளியை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உயிர் சக்தி அதிகமாகும். அதை வச்சு நீங்க உங்களுக்குள்ள பயணிக்க பயணிக்க என்ன ஆகுனா அந்த நெருப்பு கனல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள மூட்டை 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 என்ன ஆகுனா கடைசியில் எல்லாத்தையும் பஸ்பம் ஆக்கிட்டு போயிடும். அதை நீங்க எடுத்து திருநீரா உங்களுடைய நெற்றி அப்படிங்கும் போது இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து திருநீரா பூசிட்டு சிவன் போல நீங்க உங்க வேலையை பார்க்கலாங்கிறது இதோட மிகப்பெரிய ரகசியம். இது வந்து நீங்க திரும்பவும் இன்னொரு வாட்டி தெளிவா கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற ஆழமான கருத்தும் புரியும். அதை புரியாம நீங்க என்னென்னமோ பேசுறீங்க அப்படிங்கறத சொல்ல வேண்டாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி நிதானமா கேட்டீங்க அப்படின்னா இதுக்கான பதில் ரொம்ப தெளிவா கிடைக்கும். நன்றி. அடுத்த கேள்வி.
அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட ரொம்ப பர்சனலாக கேட்டிருக்காங்க. விஷ்ணு அண்ணா, உங்களிடம் ஒரு கேள்வி. நாம் அனைவரும் தெரிந்த வள்ளலாரின் வாக்கியம், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இந்த மேல் சொன்ன வாக்கியத்தை மேலோட்டமாக பார்த்தால் இது வெறும் ஏதோ அன்னதானம் மட்டும் செய்ய சொல்வதை போல் தோன்றும். உண்மையில் இந்த வாக்கியத்தில் ஏதேனும் யோக ரகசியத்தை உள்ளடக்கியுள்ளதா? வேறு ஏதேனும் உட்பொருள் உள்ளதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, இதுல நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத விட, வள்ளல் பெருமானார் மிகப்பெரிய ஞானி, சித்தர் பெருமக்கள் மிகப்பெரிய மாபெரும் ஜாம்பவான்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படிங்கறதா உண்மை இந்த இடத்துல. ஆனா ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதுக்கு நான் பல வாட்டி இதை பத்தி பேசியிருக்கேன். பட் இவர் ரொம்ப திரும்பி கேட்டனால இன்னொரு வாட்டி நான் ஷார்ட்டா சொல்றேன். ஜீவகாருண்யத்தை 2ஆ பிரிங்க. முதல்ல ஜீவன் பிளஸ் காருண்யம் ஈக்குவல் டு ஜீவகாருண்யம். ஜீவன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு உயிர் என்பதற்கு அதுக்கு பொருள். காருண்யம் என்றால் என்ன அப்படின்னா உதவி என்பதற்கான ஒரு பொருள். ரொம்ப தூய தமிழ்ல பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, இது அப்படி பேசினாதான் கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு ஜீவன் அப்படின்னா ஒரு உயிர் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, தன்னை மறந்து வெளியே இருக்கிற உயிர்களை தான் உங்க கண்களுக்கு உயிர்களா தெரியுது. அப்ப நீங்க என்ன ஜட பொருளான்னு நான் கேட்கறேன். ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க இந்த இடத்துல உயிரோட இருக்கிற ஒரு உயிர், ஒரு ஜீவன், நீங்க உயிரோட இருக்கனாலதான் உங்களுக்கு பிற ஜீவனோடைய அழுகை, கூக்குரல், அவலம், சந்தோஷம், துக்கம், அதுங்களோட உருவ அமைப்பு, நிறம் எல்லாமே உங்க கண்களுக்கு தெரியுது. இதுவே ஒரு பிணமா இருந்தா அது முன்னாடி 10,000 பேர் போய் நின்னாலும் கண்களுக்கு தெரியுமா? இறந்த பிணத்தின் முன்னாடி ஐயோ போயிட்டீங்களேன்னு எத்தனையோ பேர் அழுகுறாங்க, அது என்ன எந்திரிச்சு வருதா? அது படுத்த மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா அங்க ஜீவன் இல்லை, அது பிணம். ஆனா இந்த இடத்துல நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஒரு ஜீவன் தானே. இப்ப ஜீவனுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிச்சா? காருண்யம் அப்படின்னா உதவி. ஒரு ஜீவனுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ஜீவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அவர் சாதாரண உதவியை பத்தி சொல்லல, எல்லா விதமான உதவிகளையும் சொல்றாரு. அதுல உச்சக்கட்ட உதவியான ஒரு உதவியை பத்தி சொல்றாரு. உங்க ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்றீங்க? அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, முதல் கேட்டகரியா உணவு கொடுக்குறீங்களா? உங்க ஜீவன் உணவு இல்லைன்னா அதனால சஸ்டெயின் ஆக முடியுமா? சுருண்டு விழுந்துருவீங்க. அதனால உணவு கொடுக்குறோம் நம்ம ஜீவனுக்கு. இரண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா இதோடைய உடலை காப்பாற்றுவதற்காக, உடல் பழுதுபடாம இருக்கிறதுக்காக ஆடைகளையும் ஒரு விதமான போர்வைகள், துணிகள் ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மூணாவது என்ன கொடுக்குறோம்? இது எங்கேயும் அலைஞ்சு சோர்வு அடையக்கூடாது, வெயில் மழை இந்த உடலுக்கு ஒத்துக்காதுன்னு தங்குறதுக்கு ஒரு விடுதி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், நம்ம வீடு எல்லாமே. இது 3 மட்டும் கொடுத்தா, இதோட சேர்த்து இதுக்கு பேசுறதுக்கு ஒரு துணை வேணும், நண்பர்களை உருவாக்குறோம், கணவன் மனைவியை உருவாக்குறோம், இதோட உடல் தேவை, மன தேவை, எல்லா தேவையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு துணையை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 4 மட்டும் போனா போதுமா? இது இந்த வாழ்க்கையில இந்த 4மே கிடைக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, உழைக்க வைக்கிறோம் இந்த ஜீவனை தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த 5 மட்டும் கொடுத்தா போதுமா? இதை தாண்டி கடைசியா ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஜீவனை காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயம். இந்த 5 பொருளையும் ஒரு பிணத்தால செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா உயிர் இல்லை அதுக்குள்ள. அப்ப இந்த உயிரை நீட்டிச்சு வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிரை நீட்டிச்சு வைக்கிறதுக்கு ஜீவனுக்கு நீங்க உதவி பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற யோகம், தியானம், தவம், விசாரம் எல்லாமே இதை நம்ம பண்ணாம மித்த 5 மட்டும் பண்ணா எப்படி ஜீவன் உயிர் வாழும்னு யோசிச்சு பாக்குறீங்க? அதுக்கு இருக்கிற ஃபியூவல் வரைக்கும், இப்ப நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறீங்க, ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னா அதுல இருக்கிற பெட்ரோல் வரைக்கும் தான் அது போகும். அந்த கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த கார் எப்படி ஓடும்? அப்ப என்ன பண்ணும்? ஃபியூவல் போட்டுட்டே இருக்கணும். போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கார் ஓடிட்டே இருக்கும். இதுவே அன்லிமிட்டட் ஃபியூல் ஆயிருச்சுன்னா அந்த கார் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோடைய ஆன்மாவை அன்லிமிட்டட் ஃபியூலா மாத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்லிமிட்டட் ஃபியூலா மாத்துறதுக்காக தான் பாத்தீங்கன்னா யோகம், தவம், தியானம், இது எத்தனை விஷயங்களும் விசாரம் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப ஜீவகாருண்யம் என்ன? ஜீவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான உதவி எதுங்க? உங்களுடைய வள்ளலாறு ஒரு ஜீவன் தான். அவர் ஒரு உயிரா தான் பிறந்தார். அவருக்கும் பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, தாகம் இருந்தது, இறைவனை அடையும் வேட்கை இருந்தது, எல்லா விதமான குணங்களும் இருந்ததுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த எல்லாமே அவரு உடை அணிஞ்சிருந்தாரு, எல்லாமே இருந்துச்சு. இந்த நிலைகள் எல்லாம் அவருக்கு எப்ப நீங்குச்சு அப்படின்னா, அவர் ஆன்மா, தன்னுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன், அதுக்கு அவர் உதவி செஞ்சாரு. என்ன செஞ்சாரு அப்படின்னா, அது மரணத்தை தாண்டி போறதுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சாரு. அதை செஞ்சனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஜீவன் மரணத்தை வென்றுச்சு. அப்ப மோட்ச வீட்டுக்கான திறவுகோல். மோட்சம்னா என்ன? மரணம் அடையாம இறைவனை போய் அடைதல், அந்த நிலைக்கு கடந்தல். அப்போ அதை திறக்கறதுக்கான சாவி என்ன? மரணத்தை வெல்றது. அதுதான் வள்ளலார் பண்ணார். அதுதான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிறது. உங்க ஜீவனை முதல்ல பாருங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சுயநலமே என்றுமே பொதுநலமாக கருதப்படும். நீங்க சுயநலமா, வள்ளலார் தான் சுயநலமாக இருந்தனாலதான் அவரால் பொதுநலமா எவ்வளவு செய்ய முடிஞ்சது. நான் ஒரு காலத்துல சுயநலமா இருந்தனாலதான் இப்ப என்னால உட்காந்து இதெல்லாம் பேச முடியுது. இல்ல அப்படின்னா இந்த கருத்துக்கள் வெளியவே வந்திருக்காது. சரிங்களா? முதல்ல
பிற உயிர்களை பார்க்கறது தப்பு இல்லை. பிற உயிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உயிரை எந்த தகுதியில வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. உங்க உயிரை நீங்க வெல் வெஸ்டா, மிக தகுதியா, மிக சிறந்த நிலையில வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வள்ளலார் எத்தனையோ உபதேசங்கள் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து ப்ரீச்சிங் கொடுத்துருப்பாரான்னு யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவாரு, தியானம் பண்ணுவாரு, தவம் பண்ணுவாரு, கோயிலுக்கு போவார், வருவார், தியானம் தவம், இப்படியே தான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு நிலையை எய்தினதுக்கு அப்புறம் இறை கட்டளையினால சிலருக்கு உபதேசம் கொடுத்தார். அவர் அன்னைக்கு கொடுத்ததை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் அதை விட்டுட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் எல்லா உயிருக்கும் உதவி பண்ண போறேன்னு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் பிற உயிர்களையும் தன் உயிராய் பாவித்தல் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, முதல்ல பிற உயிர்களை வந்து தன் உயிரா பாவிக்கணும். அப்படின்னா தன் உயிர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தன் உயிர் எப்படி இருக்குன்னே தெரிஞ்சுக்காம எப்படி பிற உயிர்களை தன் உயிரா வந்து உங்களால வந்து பாவிச்சு அதுக்கும் வந்து உதவி செய்ய முடியும்? உங்க உயிர் எப்படி இருக்குன்னே முதல்ல தெரியாது. நம்மளால வந்து கண்ணாடி இல்லாம நம்மளுடைய உருவம் எப்படி இருக்குன்னே நம்மளால இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. அப்போ எப்படி நமக்கு வந்து இதா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த கண்ணாடியில தான் நம்ம உருவம் தெரியுது இல்லையா? அந்த கண்ணாடியில இதுதான் என் உருவம்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆன்மாக்கு கொடுக்கறது. அந்த வெளியே இருக்கிற கண்ணாடி தான் வந்து பிற உயிர்களுக்கு உதவி செய்தல். பிற உயிர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது அந்த இடத்துல இறைவனே நீங்க பாப்பீங்கன்னு சொல்றது உங்களுடைய அந்த ஆன்ம குணம் வெளிப்படும் அப்படின்னு நல்லா சொல்றது. இது நிஜமாலுமே சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெறும் சாப்பாடு போடுறதான்னு நினைக்கிறாங்க. இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு ரகசியத்தை தான் வள்ளலார் வந்து இந்த விஷயத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதனால வந்து வெறும் சாப்பாடு போடுறது மட்டுமே வந்து ஒரு விதமான ஜீவகாரணியம்னு நினைக்காதீங்க. அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல ஜீவகாரணியம் அப்படின்னா முதல்ல உங்க ஆன்மாவை கடை தேற்றக்கு என்ன பண்ணுமோ அதை பாருங்க. அதை முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்த உயிர்களை நீங்க வந்து ஏறெடுத்து கூட பார்க்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து யாரையும் நம்பி இந்த உலகத்துல எந்த உயிர்களையுமே வந்து படைக்க கிடையாது. சின்ன மலத்துல ஊறுற புழுவுல முதல் கொண்டு அழகா நீங்க பார்த்து பறக்கிற பட்டாம்பூச்சி வரைக்கும் உங்களை கேட்டு வந்து அது வந்து இது பண்ண கிடையாது. நம்ம கடல்ல இருக்க அவ்வளோ பெரிய திமிங்கலத்துல இருந்து அழிஞ்சு போன டைனாசர்ல இருந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க யானைகள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே இறைவனோட அருள்னாலதான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதே மாதிரி இறைவன் மாபெரும் கருணையாளன். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லா பெருமக்களும் யூஸ் பண்றாங்கன்னா, இத்தனை கோடி உயிர்களுக்குமே வந்து அதுங்களை வந்து எப்படி காப்பாற்றணும், எப்படி பார்த்துக்கணும், என்ன பண்ணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அப்ப நடுவுல நம்ம யாரு? புரியுதுங்களா? அப்போ இப்ப நான் சொல்லும் போது இதை புரியாம நிறைய பேர் வந்து எதோ வந்து பேசலாம். ஆனா புரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சா ஒரு வாட்டி புரிஞ்சதுதான், திருப்பி அவங்களுக்கு இதுல சந்தேகமே வராது. ஸோ புரியல அப்படின்னா வந்து உங்க கருத்துக்கு நான் சொல்ற கருத்து முரண்பாடா இருக்குன்னு ஒரு ஈகோ ட்ரிகர்ல வராதிங்க. மறுபடியும் உட்காந்து கேளுங்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது. தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படிங்கறதுக்கான இந்த டைட்டிலுக்கான ரகசியம் உங்களுக்கு என்னன்னு புரியும். சரிங்களா? உங்க ஜீவனுக்கான உதவி நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கான காரணியம் செஞ்சுட்டீங்கன்னா இது போய் மோட்ச வீட்டை வந்து திறக்கறதுக்கான ஒரே சாவி உங்க ஜீவனுக்கு நீங்க உதவி செய்யறது தான். இதை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. போய் 10 பேத்துக்கு சாப்பாடு போட்டாலோ இல்லை இது பண்ணாலோ வந்து உங்களுக்கு வந்து இறைவன் உங்களுக்கு வந்து அருள் செய்ய மாட்டாரு. இந்த எண்ணத்துல அதுவும் குறிப்பா நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல டிஸ்கிளைமர் எல்லா இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, போயிட்டு இறைவனோட அருள் வேணுங்கிறதுக்காக நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அதை விட கேவலமான ஒரு பாவம், கொடிய ஒரு செயல், ஒரு விஷமிகு செயல் இந்த உலகத்திலையும் இல்லை இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவுமே கிடையாது. இறைவனோட அருள் உங்களுக்கு வேணும்னா இறைவன் மேல இயற்கையா பக்தி வைங்க. இறைவனை இயற்கையா பிற உயிர்கள்கிட்ட பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இறைவன் இன்னொரு கடவுளுக்கு உதவி செய்யும் போது அது வேற மாதிரி போகும். நான் இறை அருளை பெறணுங்கிறதுக்காக நீங்க எங்கேயாவது உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதை விட ஒரு கொடிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சொல்றதை எங்க வேணாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து டொனேஷன் வாங்குறதுக்காகவோ, அதை வாங்குறதுக்காகவோ, இதை வாங்குறதுக்காகவோ வந்து என்னென்னமோ வேணா பண்ணலாம். பட் அது உண்மை கிடையாது இந்த இடத்துல. சரிங்களா? அதை தாண்டி இறை செயல், இறைத்தன்மையை உணரணும்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்தால் மட்டுமே முடியுமே தவிர வெளியே போய் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா மட்டும் இறைத்தன்மையை முழுசா உணர்ந்துட முடியாது. வள்ளலார் அப்படின்னா அவர் ஏன் தவம் செய்ய போறாரு? அவர் ஏன் சில விஷயங்களை தனியா இருந்து செய்ய போறாரு? அடிக்கடி திடீர்னு மாயமா மறைஞ்சிருவாரா? என்ன பண்றாரு போய்? யோசிச்சிருக்கீங்களா இதை யாராச்சும்? தானம் ஒரு பக்கம் ஒரு பங்கு இருக்குன்னா தவம் 2 பக்கம் இருக்கணும். அப்பதான் இந்த தராசு என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டா பேலன்ஸ் ஆகி கொண்டு வர முடியும். போக போக எல்லாமே என்னாங்கன்னா சரிசமமாகும். அந்த அளவுக்கு நீங்க அந்த சக்தி நிலையை கொண்டு வரீங்களான்னு பாருங்க. தவத்தோட வலிமையை நீங்க அதிகப்படுத்த என்னாங்கன்னா இயற்கையாகவே இறைவனோட குணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இயற்கையாகவே இறைவனோட குணம் வரும்போதுதான் இயற்கையா நீங்க தன்னலம் இன்றி எந்த ஒரு இதுவும் இல்லாம பொதுநலமா உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேங்க. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உதவி பண்ணா இறை அருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காருங்க. நான் என்ன பண்றேன், மனமுவந்து உதவி பண்றேங்க. நீங்க மனமுவந்தெல்லாம் உதவி பண்ணல, உங்களை காப்பாத்திக்கணுங்கிற அல்ப புத்திக்காக நீங்க உதவி பண்றீங்க. இது நியாயமா? யோசிச்சு பாருங்களேன்.
அது உள்ளிருந்து ஊற்றா வெளியே வரணும். பார்த்தாலே கண் கலங்கணும். நமக்கு பார்த்தாலே இப்படி கஷ்டப்படுறாங்க போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டூப் போடக்கூடாது. அப்பேற்பட்ட மாணிக்க வாசகரே என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, நான் உன் மேல காட்டுற பக்தி பொய்யா இருக்குமோ, பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து ஆட்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரே அப்படின்னா அப்ப நம்மளாம் எந்த இடத்துல இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நான் இப்ப கொடுக்குற இந்த சத்சங்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆழமான விஷயங்களை நீங்க வந்து ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துக்குன்னு ஒரு அடிப்படை, ஒரு அடித்தளம் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல பல யங்ஸ்டர்ஸ் பாக்குறோம், பலர் ஆன்மீகம் பக்கம் திரும்புறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு முறையான அடிப்படை இல்லை யாருக்கிட்டையுமே. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ பாக்குறாங்க. என்னன்னே பயிற்சினே தெரியாம எதனா ஒரு விஷயங்களை பண்றாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஒரு சின்ன வல்லார் சொல்ல மாதிரி சிறு ஒளி தோன்றும் பல்லிழுத்து அமர்ந்து விடாதீர்கள்னு சொல்லுவாரு. அந்த சிறு ஒளி தோன்றின உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, தான் உலகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்த தீர்க்கதரிசி மாதிரியும் இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேத்துக்கு வந்து ஹார்டா ஹிட் ஆகலாம். சரிங்களா? ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன நினைச்சாலுமே சரி. அதே மாதிரி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து, தன்னால பல உயிர்கள் காப்பாற்றப்பட போகுது, உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினைக்கிறாங்க. அறகுறையான ஒரு அறிவும் ஆன்மீகமும் ஆன்மாக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா, அதுக்கு நான்லாம் வந்து ரொம்ப பயந்தேன். இந்த விஷயங்களுக்கெல்லாம் வரக்கு முன்னாடி நான் என்னதான் 12 வருஷமா இந்த விஷயங்கள் இருந்தாலும் அப்பவும் அவ்வளவு யோசிச்சேன். இதை நான் பண்ணணுமா வேண்டாமா? அப்பவும் சில விஷயங்கள்ல வந்து நான் ஒதுங்கிதான் நின்னேன் வேண்டான்னு. அது இவங்க சில காரணங்களால நான் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாரும் முன்னாடி காட்டினாங்க. அதனால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையா நான் வந்து ஊடகங்கள் எனக்கு சொல்றதுக்கும் விருப்பம் கிடையாது. இந்த விஷயங்களை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. மற்றவங்க மாதிரி இதை வெளிப்படுத்தி நான் வந்து இதுல பெருமையை தேடணுமோ, இல்லை நான் வந்து இந்த வயசுலயே எவ்வளவு பெரிய எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. கூட இருந்து 2 பேத்துக்கு அதை பார்க்கறதுக்கான இது கிடைச்சது. அவங்க பார்த்தாங்க, அவ்வளவுதான். எனக்கு அது போதுமானது. ஸோ அதனால ஆன்மீகம் வெளியே கொண்டு போறது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஏன்னா இது முதல்ல சொன்னதுமே இந்த யூடியூப், இந்த ஊடகங்கள்ல சரி, டைரக்டா நேரடி வகுப்புகள்லையும் முதல் இந்த விஷயத்த பதிவு பண்ணது மகாரம் வாயிலா நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா எனக்கு கொடுத்த விஷயங்கள் இது எல்லாமே. அது போலவே இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஆன்மீகம் வைட் ஸ்ப்ரெட்டா அதிகமா எங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அதோட கிளைகளை. ஆனா அதுல வந்து சரியா வளர்க்கப்படாத கிளைகளும் வளரும், முதிர்ந்த கிளைகளும் வளரும். சரிங்களா? இதுல எதை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? ஒரு வயோதிகரா இருக்காரு, இல்ல வந்து ரொம்ப வயசா இருந்து பேசுறாரு அப்படின்னா அவரையும் நீங்க தெளிவான ஆள்னு நம்பிட முடியாது. ஒரு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியணும்னு நீங்க யோசிச்சிட முடியாது. இந்த காலகட்டத்துல வந்து முழுமையான மாயையை ஆன்மீகத்தை வச்சுதான் இயக்கும். அதுல வந்து தெளிவடைஞ்சு வெற்றி பெறுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகம் வந்து உங்களுக்கு சித்திக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஜீவ காருண்யமே மோட்ச விடன் திறவுகோல்னு எங்கேயோ நம்ம ஆரம்பிச்சோம். பட் இவ்வளவு தூரம் இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து இதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள்னாலதான். இன்னும் இதை பத்தி அடுத்தடுத்து வர இதுல வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுக்கான அனுமதி கிடைக்கும் போது நேரடியா வந்து நம்ம அடுத்து நேரடி வகுப்பு வந்து டைரக்ட் மீட்டப் ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா, இது வகுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன், நிறைய விஷயங்களை பத்தி அதில் நம்ம பேசுவோம். அங்க வந்து சில விஷயங்களை பிரைவேட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து சில ஊடகங்கள்ல வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம கருதுறனால அங்க வந்து பேசுவோம். ஸோ அடுத்த கேள்வி ஆஸ் யூஸ்வல் செம ஃபியரி ஸ்பீச் ப்ரோ. ஒரு டவுட் ரொம்ப நாளா நீங்க அடிக்கடி சொல்வது ஒன்று, சர்வமும் சிவமயம் அப்படின்னு. அதாவது அனைத்தும் சிவமயமே. இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அப்படி என்றால் சர்வமும் சிவமயம் என்று கூறினால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்தும் கெட்ட விஷயங்களும் கூட சிவமயமே என்று பொருளாகிவிடும். அப்படி என்றால் இதன் உட்பொருள் என்ன? தயவு கூர்ந்து அடுத்த வீடியோவில் ஒரு 2 நிமிடம் இதை விளக்கவும். சரி, ஓகே. ஆனா இதுக்கு 2 நிமிஷம் பத்தாது. பட் ஒரு சின்ன ஜிஸ்டா நான் வந்து சொல்லி முடிக்கிறேன்னா, இதுக்குள்ள மிகப்பெரிய ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து இருக்குது. இதை பத்தி நம்ம டைரக்டா சில இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, சர்வமும் சிவமயம் அப்படின்னா எத்தனையோ விதமான, நான் வந்து இதை வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எடுத்த வார்த்தை கிடையாது. இது வந்து இயற்கையா எனக்கு கொடுத்த ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாம். ஒரு விதமான எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு கீவேர்டு, பாஸ்வேர்டு, ஒரு சீக்ரெட்டான கோடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சர்வமும் சிவமயம் அப்படின்னா, சர்வம் அப்படின்னா வந்து அத்தனையுமே என்டையரிட்டின்னு அர்த்தம். அதுல வந்து 1 இருக்கு, 0 இருக்கு. பைனரி லாங்குவேஜ் மாதிரி 1 + 0 ரெண்டுமே இருக்கு. அதாவது இருக்கும் தன்மையும் அதுக்குள்ள இருக்கு, இல்லாத தன்மையும் இருக்கு, இருந்தும் இல்லாமல் இருக்கும் ஒரு விதமான தன்மையும் சர்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கும். சரிங்களா? அனைத்துமே அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்குள்ள அனைத்துமேனா அனைத்துமே. அதை சொல்ல சொல்ல உங்களால வந்து அந்த வார்த்தைகள் பத்தாதுங்கிறதா சர்வம் அப்படிங்கிறது. சர்வமும் சிவமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்.
சிவம் அப்படின்னா வந்து அருள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு சரிங்களா. சிவ அப்படின்னா பரிபூரண அருள் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்காதக்கு அரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த அருள் இல்லாம உங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையிலயும் சரி இந்த பிரபஞ்சத்திலயும் எதுவுமே எதாலையும் பண்ண முடியாது. அருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு உணர்வுன்னு சொல்லலாம், ஒரு குறியீடுன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். அது ஒரு கடவுச்சொல்னு சொல்லலாம். அத நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த அருள் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கு. சர்வம்னா அனைத்தும் அருள்மயமே அப்படிங்கிறது அதோடைய ஒரு உண்மையான அர்த்தம். சரிங்களா? மயம் அப்படின்னா வியாபகமா எல்லா பக்கமும் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல வந்து இந்த உலகத்துல நம்ம மனிதர்களோட மனத பொறுத்த வரைக்கும் தான் நன்மை, தீமை, நல்லது, கெட்டது, இரவு, பகல் எல்லாமே இருக்கு. குளிர், வெப்பம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. இந்த இரட்டை தன்மையை வெளியே நீங்க போனீங்கன்னா இந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறதே கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு தன்மை மட்டும்தான். அந்த இரவும் இல்லாமல், பகலும் இல்லாமல், நன்மையும் இல்லாமல், தீமையும் இல்லாமல், இந்த எந்த விதமான ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல அருள் அப்படிங்கிறதுக்கான நான் சொன்ன அந்த வார்த்தைக்கான ரகசியம் உங்களுக்கு புரியும். இந்த சர்வமும் சிவமயம் இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் விளக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் லாங்குவேஜ் மாரி. இத விரிக்க உள்ளுக்குள்ள பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு. அது அந்தந்த நிலைகளுக்கு வரும்போது அவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தனமா சொல்லுவேன். பட் அந்த நிலைகளுக்கு நீங்க வரணும். வர வரைக்கும் இந்த விஷயங்கள மட்டும் பேசிக்கா ஃபர்ஸ்ட் லெவல்ல இவ்வளவுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ சர்வமும் சிவமயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அனைத்தும் அருள்மயமே. அனைத்துமே இறைவனோட அருளால் ஆட்கொள்ளப்பட்டவை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு நிதர்சனமான பொருள். இத தாண்டின ஒரு தாரக மந்திரம் இங்க எதுவுமே கிடையாது. இது எனக்கு இவங்க குடுத்தது. இத நான் பயன்படுத்துறேன் அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த கேள்வி. நன்றி. எல்லா கேள்விக்கும் ரொம்ப அற்புதமா பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேலும் ஒரு வீடியோலயும் வர கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் வந்து நாங்க கேதர் பண்ணி வைக்கிறோம் டீம்ல இருந்து. ஸோ இதே மாரி நெறைய Q&A நீங்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதே மாரி அடுத்த டைரக்ட் மீட்டப்போட அப்டேட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. அடுத்த டைரக்ட் மீட்டப் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் வந்து ரொம்ப நாளா நேரா பார்க்கணும் அப்படின்னு கேட்டனால, இப்ப நமக்கு அதுக்கான ஒரு அனுமதியும் கிடைச்சிருக்கு. எனக்கும் அதுக்கான வேலைப்பளுகள் கொஞ்சம் கம்மியாயி, இப்ப நாம்பளும் வந்து ஒரு விதமான ஒரு டைம் பீரியட்ல இருக்கோம். ஸோ இந்த டைம்ல வந்து மறுபடியும் டைரக்ட் மீட்டப்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் மீட்டப்பா இருக்கும். கோயம்புத்தூர்ல நடக்குது. அதுக்கான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா நம்ம அட்மின் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டைரக்ட் மீட்டப்க்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து நம்ம வைக்க போறதில்ல. பட் அந்த இடத்துல வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஒழுக்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு யூட்டிலிட்டி ஃபீ அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல ஒரு ஒரு விதமான ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோமே தவிர, அதை தாண்டி வேற எந்த காஸ்ட்டும் நம்ம அங்க கொண்டு வரது கிடையாது. ஒரு 4 to 5 ஹார்ஸ்க்குள்ள அந்த மீட்டப் நடந்து முடியிற மாரி இருக்கும். நீங்க காலையில வந்தா மதியானம் நீங்க திரும்பி போய்க்கலாம். அந்த மாரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து அட்மின் டீமும் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோஸ்ல நானும் அப்டேட் பண்றேன். இந்த மாதத்திற்குள்ள அந்த மீட்டப் வந்து கண்டிப்பா நடைபெறும். மேலும் இந்த மாரி கேள்விகள் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து குடுக்கலாம். முருகன் யோகக்கலை சார்ந்த கேள்விகளை நம்ம வந்து நம்மளுடைய பெர்சனல் குரூப் இருக்கு. அதில நம்ம குடுத்துருவோம். மத்தபடி நீங்க ஓப்பன் ஃபாரம்ல கேட்கிற கேள்விகள், இந்த கேள்வி இங்க கேட்டா நெறைய பேத்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் ஒரு விதமான ஜீவகாருண்யம் தான். தாராளமா கேளுங்க. உங்களால அந்த ஒரு கேள்விக்கான பதில் பல ஆன்மாக்களோட சந்தேகத்த தீர்க்கும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, கட்டாயமா கேளுங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர சத்சங்கங்கள்ல நெறைய விஷயங்கள வந்து பேசுவோம். என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது நீங்களும் குடுங்க. அதுலேருந்து எது நம்ம வந்து ப்ரிஃபரபிளா இருக்கோ, அத எடுத்து கண்டிப்பா பேசுவோம். சர்வமும் சிவம்.